ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். கெல்சி அண்ட் ஸ்மித் தன்னுடைய காதலனை சந்தித்து 6 மாதம் ஆனதால் ஆசையாக பார்க்க சென்ற 18 வயது இளம்பெண் கடத்தப்பட்டு கற்பழித்து கொலை செய்யப்படுறாங்க. கெல்சி அண்ட் ஸ்மித் கிரெக் மற்றும் மிஸ்ஸிஸ் ஸ்மித் தம்பதிக்கு 1989ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க. கெல்சி அவங்க 18 வயது டீனேஜ் பெண். தன்னுடைய காதலனுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு ஜூன் 2, 2007 டார்கெட் அப்படிங்கிற ஷாப்பிங் கடைக்கு கிஃப்ட் வாங்க போகிறாங்க. கெல்சி அந்த கிஃப்டை வாங்கிட்டு பார்க்கிங் லாட்டில் இருக்க தன்னுடைய காரை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பின்னாடி இருந்த ஒரு உருவம் கெல்சியை கண்ணை காட்டி மிரட்டி காருக்குள்ளே ஏற்றிட்டு அவளை அங்கேருந்து கடத்திட்டு போகிறான். இரவு 7:07 கெல்சி கடத்தப்படுறாங்க. மறுநாள் கெல்சி காணாமல் போனதா கெல்சியுடைய பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கடைசியாக கெல்சி தன் காதலனை பார்க்க போனதாகவும் டார்கெட் ஷாப்பிங் கடையில் இருக்கும்போது தனக்கு கால் பண்ணி பேசினதாகவும் கெல்சியுடைய அம்மா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஷாப்பிங் ஷாப்புக்கு போன போலீஸ் அங்கேருந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கெல்சி உள்ளே வந்து 30 செகண்ட்ஸ் கழித்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், டார்க் கலர் ஷார்ட்ஸ் போட்ட ஒரு ஆண் நபர் உள்ளே வந்திருக்காரு. அவர் கெல்சி எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி கெல்சிக்கு பின்னாடியே போயிருக்காரு. அவங்களுக்கு டவுட் வராத மாதிரி மறைஞ்சு நின்று கெல்சியை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் கடையில் கெல்சி கிட்ட வந்து பேச எந்த முயற்சியும் செய்யலை. கெல்சி கிஃப்ட் வாங்கிட்டு பில் போட வந்ததை பார்த்த அவன் கெல்சிக்கு முன்னாடி வெளியே ஓடி போய் தன்னுடைய லாரியில் இருந்த கன்னை எடுத்துட்டு கெல்சி வரதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் போலீஸுக்கு சிசிடிவியில் வெளியே வர்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. பார்க்கிங் லாட்டில் இருந்த சிசிடிவிலையும் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றுமே தெரியல. ஆனால் போலீஸ் கிளவராக யோசித்து அந்த வீடியோவை ஸ்லோவாக பார்க்குறாங்க. இப்போ இதில் வந்து கெல்சிக்கு எதிரில் ஒரு வெளிச்சம் தெரிகிறதா கவனிக்கிறாங்க. அதை கெல்சியை நோக்கி வேகமாக ஓடி வர்றதையும் பார்க்குறாங்க போலீஸ். அந்த நபர் வெள்ளை சட்டை, டார்க் ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறத பார்க்குறாங்க. கடைக்குள்ளே இருந்த நபரும் பார்க்கிங்கில் கெல்சியை கடத்தின நபரும் ஒரே ஆள் தாங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கெல்சி இரவு 7:07 கடத்தப்பட்டிருக்காங்க கெல்சியுடைய கார்லேயே. சரியா கடத்தப்பட்டு 2 மணி நேரம் கழித்து 9:17 அந்த கார் திரும்பவும் டார்கெட் ஷாப்பிங் கடைக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கிங் லாட்டில் வந்து ஒரு ஆள் நிறுத்துறாரு. அது வேற யாரும் இல்லை, அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டும் டார்க் ஷார்ட்ஸும் போட்ட அதே ஆள் தான். அவன் காரை நிறுத்திட்டு தன்னுடைய ட்ரக்கை எடுத்துட்டு அங்கேருந்து போகிறத பார்க்குறாங்க போலீஸ். இந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் ட்ரக்கை அமெரிக்க தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதில் இருந்து போலீஸுக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் வருது. ஆனால் எதுவுமே போலீஸுக்கு உதவலை, அவனை கண்டுபிடிக்கவும் முடியலை. இதற்கிடையில் கெல்சியுடைய செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல காட்டுதுங்கிறதையும் அதை சுற்றி இருக்க 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் அளவுக்கு போலீஸ் மற்றும் FBI 2 பேருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய காட்டு பகுதிகளில் தேடியும் கெல்சியுடைய உடலை கண்டுபிடிக்கவே முடியல. ஜூன் 6 மதியம் 1:30 கெல்சி கடத்தப்பட்ட இடத்துல இருந்து 20 மைல்கள் தள்ளி இருந்த மிசோரி கிராண்ட் வியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல லாங் வியூ ஏரியா ஒரு ஏரி இருக்கு. அந்த இடத்துல இருக்க ஒரு காட்டு பகுதியில் கெல்சியுடைய உடல் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். கெல்சியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கெல்சி கடத்தப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்னு, அவனுடைய தேவை முடிஞ்ச உடனே கெல்சியுடைய பெல்ட்டாலேயே அவங்க கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொலை செஞ்சுட்டு அவங்க காரை எடுத்துட்டு அங்கேருந்து போயிருக்கான் அந்த கொடூரன். தடயவியல் நிபுணர்கள் காரில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து சோதனை செஞ்சுருக்காங்க. கெல்சி அவங்க குடும்பத்தினர் ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் சீட் பெல்ட்டில் ஒரு புது ஆளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஊடக காட்சிகளை பார்த்த ஒரு பெண் அந்த ஆள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு அந்த ட்ரக்கையும் பார்த்துட்டு அந்த பெண் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. ஜூன் 6 அன்னைக்கு சாயந்தரம் கன்சாஸில் இருக்க 26 வயதான எட்வின் ராய் ஜாக் ஹால்
போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையை கூட்டிட்டு விடுமுறை காரணமா வெளியூருக்கு போக முடிவு செஞ்சிருக்காரு ஜான். இந்த சூழ்நிலையில தான் போலீஸ் இந்த குற்றத்திற்காக ஜானை அரெஸ்ட் பண்றாங்க. ஜூன் 7 கடத்தல் மற்றும் கொலை குற்றத்திற்கான விசாரணையின் போது ஜான் மீது வேறு ஏதாவது குற்ற சம்பவம் இருக்கா அப்படிங்கிற தோணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு அடல்ட் ஸ்டேஜ்ல இல்லைனாலும் அவருடைய சிறு வயசு, அதாவது 7 வயசுல ஜான் ஒரு குடும்பம் தத்தெடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்க ஒரு பெண் குழந்தைய கத்தியை காட்டி மிரட்டி இருக்காரு ஜான். மற்றும் பேஸ்பால் பேட்டால ஒருத்தர் மண்டையை உடைச்ச காரணத்தினால தன்னுடைய 15 வயசுலயே மாநில காவலுக்கும் போயிருக்காரு ஜான். போலீஸ் விசாரணையில ஜான், நான் ஷாப்பிங் போனது உண்மைதான், ஆனா நான் அந்த பெண்ணை எதுவும் பண்ணலைன்னு சொல்றாரு. சீட் பெல்ட்ல எடுத்த கைரேகை மற்றும் ஜானுடைய கைரேகை ரெண்டுமே 100% பொருந்தி இருக்கு. இதன் பிறகு ஜான் கிட்ட நடந்த விசாரணையில ஜான் கெல்சி தனியா வந்ததை பார்த்ததாவும் பின்தொடர்ந்து அவங்கள கடத்தி கற்பழிச்சு கொலை செஞ்சதாவும் ஒப்புக்கொண்டிருக்காரு ஜான். இந்த வழக்கின் ஆதாரமா வீடியோ காட்சிகள் மற்றும் கைரேகை ஆதாரமா வச்சு ஜான் இந்த வழக்கின் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 16 அன்னைக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு வருது. நீதிமன்றம் முழுவதும் கெல்சியுடைய உறவினர்கள் இருந்திருக்காங்க. கன்சாஸ் நகரத்தோட 4 தொலைக்காட்சிகள்ல இந்த வழக்கோட விசாரணையை லைவ் டெலிகாஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஜான்சன் கவுண்டி மாவட்ட நீதிபதி பீட்டர் கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை அப்புறம் கொலை குற்றத்திற்காக எட்வின் ராய் ஜாக் ஹால் என்ற 26 வயது நபருக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை என தீர்ப்பளிச்சிருக்காரு நீதிபதி பீட்டர். இந்த வழக்கின் காரணமா பின்னாட்கள்ல கெல்சி ஸ்மித் சட்டம் என ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இதுல கெல்சி காணாம போனப்ப செல்போன் சிக்னல்ஸை அவங்க போலீஸ் கேட்டப்போ அவங்க தயங்கினதா சொல்லப்படுது. இதன் காரணமா கெல்சியை கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமா அவசர காலம் என போலீஸ் அதிகாரிகள் தீர்மானித்தால் செல்போன் நிறுவனங்கள் லொகேஷன் ட்ராக் பண்ணணும்னு சொல்லி கெல்சி ஸ்மித் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. லெனெக்ஸால இருந்த ஒரு காரை திருடிய ஒரு நபர் பின்னாடி சீட்ல இருந்த ஒரு 5 மாத குழந்தைய கவனிக்கல. காரை திருடிட்டு வேகமா போகும்போது ஒரு நபர் மீது மோதி இருக்காரு. அதன் பிறகுதான் குழந்தையும் பார்த்திருக்காரு. அதனால காரோட சேர்ந்து குழந்தையும் அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டாரு அந்த நபர். போலீஸுக்கு தகவல் வந்ததும் அந்த குழந்தையின் தாயின் செல்போன் முன்னாடி இருக்கையில இருப்பதாகவும் அதை ட்ராக் பண்ணி கெல்சி ஸ்மித் சட்டம் மூலமா 5 மாத குழந்தைய போலீஸ் உடனடியாக காப்பாத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.